அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி தேர்வர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ டெட் தேர்வு ஸ்பெஷல் டெட் நடந்துச்சு. அந்த டெட் தேர்வு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் தான். பார்த்திங்கனாலே தெரியும், ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்வு தமிழகம் முழுவதும் நேற்று நடந்தது. அம்பத்தூரில் ஒரு தேர்வு மையத்தில் பள்ளி கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் பார்வையிட்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 35% மதிப்பெண் தேர்ச்சியாக அறிவிக்க கோரிக்கை. இது எப்படி வேறு லெவலில் இருக்குது பார்த்திங்களா? ஸோ அரசு ஸ்பெஷல் டெட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. ப்ளஸ் 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஸ்பெஷல் டெட்டு வச்சு அதில் பாஸ் பண்ணி வரணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவ்வளவு அப்படியே ஒவ்வொரு விதிமுறைகளாக டைலூட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, டெட் அப்படின்னு சொல்லி தேர்வு வரும். அந்த தேர்வு எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ரூலு. ஆனால் அரசு பள்ளியில் தற்போது ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு, அதாவது டெட் எழுதி பாஸ் பண்ணாமல் டெட் மூலிமா போகாமல் நேரடியாக போன ஆசிரியர்களுக்கு மீண்டும் டெட் அப்படின்றதுனால இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு டெட் அப்படின்னு சொல்லி சிறப்பு தேர்வுன்னு வச்சாங்க. இந்த சிறப்பு தேர்வு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை, சொன்னபடி இல்லை. தாள் 1 ஈஸியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு குற்றச்சாட்டு. பாஸ் மார்க்கை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் டெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் டெட் வேணும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்புறம் பாஸ் மார்க் இப்போ கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரி ஈஸியாக இல்லை அப்படின்றது அடுத்த கேள்வி. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இதிலிருந்து மீண்டும் இன்னுமே டைலூட் பண்ணி இதனுடைய இந்த தேர்வு வைக்க வேண்டிய, இந்த தேர்வு நடத்த வேண்டிய சாராம்சத்தையே தொடர்ந்து குறைச்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பாஸ் மார்க்கு கம்மி பண்ணணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, தேர்வு எழுத அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி செய்தி. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, தேர்வு ரொம்ப கடினமாக இருந்தது. இந்த மாதிரி செய்திகள் எல்லாத்தையும் பார்க்க முடிகிறது. இது தொடர்ந்து இருக்கக்கூடிய விஷயந்தான். இந்த தேர்வு விதிமுறைகள் இது எல்லாமே பல ஆண்டுகளாக இதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் தற்போது அரசு பள்ளி ஆசிரியர்கள் இந்த மாதிரி தேர்வு எழுதும்போது அவங்களுக்கு தேவையான விஷயத்த ஒன்றா டைலூட் பண்ணி கேட்குறாங்க. அரசும் அதை செய்து தருகிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு பணி நியமனத்திற்காக பல தேர்வுகளையும் பல தேர்வு குளறுபடிகளும் தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடுகள் இதெல்லாம் தாண்டி ஒரு அரசு பணி வாங்க எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது இந்த தேர்வுக்காக காத்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக தெரியும். ஆனால் தற்போது பார்த்திங்க அப்படின்னாக்க இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த குளறுபடிகளுக்கு மத்தியில் இவர்களுக்கு வழங்கப்படும் இவ்வளவு சலுகைகளும் இவ்வளவு விஷயங்களும் மேலும் 35% மதிப்பெண் தேர்ச்சி மதிப்பெண்ணாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தோணுன விஷயத்த சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.